துலாம் ராசி. தாய் பாசத்துல நம்மளையே மிஞ்சிருவாங்க போலவே அப்படின்னு உலகத்துல இருக்க எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு தாயின் மீது அதீத பாசம் கொண்டவங்க. மேக்ஸிமம் இவங்க பெத்த தாயை மட்டும் தான் அப்படி நினைப்பாங்களானாக்க கிடையாது. இவங்க கண்ணுல படக்கூடிய எல்லா பெண்களையுமே தாயா மதிக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. நீதிக்கு, நேர்மைக்கு பெயர் போனவங்க. யாருன்னே தெரியாது. வயசானவங்க யாராவது சாப்பாட்டுக்கு உதவின்னு கேட்டு நிப்பாங்க. இவங்க கிட்ட வந்து கேட்காட்டி கூட அவங்க யார்கிட்டயாவது கேட்கறத பார்த்தா கூட இவங்க போய் உதவி செய்யக்கூடியவங்க. தாயை மட்டும் நேசிக்க மாட்டாங்க. தாய் நாட்டையும் நேசிக்கக்கூடியவங்க. துணிச்சலா செயல்படக்கூடியவங்க. நெனச்சத சாதிக்கணும்னு மட்டுமே இவங்க நெனப்பு இருக்கும். எது சரியோ, அத மட்டும் தான் இவங்க கடைபிடிப்பாங்க. அதே மாரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை திட்டம் தீட்டி, அதோடைய பின்விளைவுகள் என்னங்கிறத உணர்ந்து தான் இவங்க வந்து ஒரு விஷயத்தவே செய்வாங்க. அதனாலவே எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வெற்றி தொடரும். எல்லாமே ஓகே தாம்மா. ஆனா துலாம் ராசிக்காரோட வாழ்க்கை இன்ன வரைக்குமே நாய் பொழப்பு தானே. நாங்க உண்மைன்னு நம்புறதுக்கு யாருமே இல்லையே! இதுவரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும், எல்லாமே கஷ்டத்த மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். முக்கியமா உறவுகளால சின்னாபின்னமா போச்சு என்னுடைய வாழ்க்கை நிலை. இன்ன வரைக்கும் என்னுடைய உழைப்பு முழுக்கவே மத்தவங்களுக்காக மட்டுமே வீண் செலவு, வறிய செலவா போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து துலாம் ராசியுடைய நிலை. எந்த இடத்துல நீங்க லாக் ஆகுறீங்கன்னா, பாசம்ங்கிற ஒரு விஷயத்துல மட்டும். உங்ககிட்ட ஒருத்தங்க உதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்க, சத்தியமா உங்களுக்கு தேவைகள் இருக்காது. ஆனா உங்களுடைய மனசு தெரிஞ்சுகிட்டு இவன்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறான்? எப்படியும் யார்ட்டயோ ஒருத்தன் ஏமாற போறான். அது நம்மளே ஏமாத்திட்டு போகலாம். அப்படின்னு தான் இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நெனச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கே தெரியும். அவங்க உங்கள நல்லா ஏமாத்துறாங்கன்னு பச்சையா தெரியும். இருந்தாலும் நீங்க ஏமாறுவீங்க. காரணம், அவங்க தாங்க அப்படி பண்ணிட்டு போறாங்க. நானும் அப்படி பண்ண முடியுமா? "ஓ! இதுதானே எடுத்துட்டு போற, போயிட்டு போ" அப்படின்னு நெனைப்பீங்க. கடவுள் பக்தி அதிகமா இருக்கும். பொய்யை கண்டா கூட பரவாயில்லன்னு சொல்லி விட்டு ஒதுங்கக்கூடியவங்க. இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும்னு நெனைக்கக்கூடியவங்க. இந்த அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்கு ஜனவரி 1 முதல் இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீரும். ஓகேங்களா? முக்கியமா துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து ஒரு 10 குட் நியூஸ் சொல்லப் போறேன். அந்த 10 குட் நியூஸ மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க. கரெக்ட்டா வந்துட்டு அத பயன்படுத்திட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கான அடுத்த 1 வருட காலம் உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா. நெனச்சதெல்லாம் நடக்கும். நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். இந்த ஆங்கில வருடம் 2025 நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்ல பட்சத்து பிரதமை தேதி பூரடம் நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்தில் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபட்சியில் கோழி வலுவிழந்திருக்கக்கூடிய நேரத்துல 1/1/2025 பிறக்குதுங்க. கர்மவினை கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால 2024 எல்லா விதங்களையும் எல்லாருக்குமே கஷ்டத்த மட்டுமே கொடுத்துருந்துச்சு. இப்ப அது முடிஞ்சு 2025ங்கிறது துலாம் ராசிக்கு மட்டும் இல்லைங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் மேக்ஸிமம் சாதகமான பலன்கள் தான் நடக்க போகுது. ஏற்றம் இறக்கம்ங்கிறது 2024 எல்லாரையும் இறக்கிடுச்சு. இந்த 2025 வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்றத்தை கொடுக்க போகுது. இதுல குறிப்பா துலாம் ராசிக்கு எப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலாம் ராசி சொந்தங்களுக்கு. சட்டுன்னு அந்த 10 நல்ல விஷயத்த என்னன்னு சொன்னீங்கன்னா, ஓரளவுக்கு திருப்தியா இருக்குமா அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க இல்லையா? சொல்லிட்டா போச்சு. உங்க ராசிக்கு 3வது வீட்ல சந்திரன் நிற்கும்போது தான் இந்த 2025 பொறக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், திட்டவட்டமான முடிவுகள எடுப்பீங்க. அதே மாரி நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகை, அதாவது பணம் உங்க கைக்கு வரும். 2வது விஷயம் முடிஞ்சுச்சா? 3வது விஷயம், எதிர்ப்புகள் அடங்கும், எதிரிகள் ஒழிஞ்சு போவாங்க. 3வது விஷயம் முடிஞ்சுச்சு. 4வது, தள்ளி போன வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்து 5வது விஷயம், ஒரு சொத்த வித்து மறு சொத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில தவிச்சிருப்பீங்க. இனி உங்க கைவிட்டு போன சொத்துக்கள் நமக்கு திரும்பி வரும். இதை தாண்டி நிறைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. 6வது, புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. 7வது, எதிர்பார்த்த பணவரவு உண்டு. 8வதா, சாதாரண நிலையில இப்ப நீங்க இருந்தா கூட உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க. 9வது, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். 10வது, உங்களுடைய நிர்வாக திறமை அதிகரிக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும்.
10 விஷயம் மட்டும் தான் நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிற தெளிவா பார்க்கலாம். எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சாதகமா தான் நிக்குது. ஏன்னா, மேக்ஸிமம் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. நவகிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து தான் நமக்கு நல்லதும், கெட்டதும். ஓகேவா? நவகிரகங்களுடைய அமைப்பு 2024ல துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. ஆனா, இப்ப எல்லாருமே உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. இனி எந்த ஒரு குழப்பமும் இல்லாம பெரிய முடிவுல கூட சரியான முடிவு எடுப்பீங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டுல கூட கணவன், மனைவி பிரிந்து இருப்பீங்க. அவங்கலாம் இனி ஒண்ணு சேருவீங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைய ஏத்து நடந்துப்பாங்க. குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசு உண்டாகும். இதெல்லாம் உங்க லிஸ்ட் தாண்டி போயிட்டு இருக்குங்க. போதும் போதும் லிஸ்ட் பெருசா போதுன்ற மாரி உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்கு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு அனுசரிச்சு நடந்துப்பாங்க. உறவுக்காரங்களும் சரி, நண்பர்களும் சரி, அவங்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பும், மரியாதை உயரும். அவங்களே உங்களுக்கு வழிய உதவி செய்வாங்க. முன்னாடிலாம் உதவி கேட்டு கெஞ்சிருப்பீங்க. இருக்கியா? இல்லையா? என்னன்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்லாம தவிச்சிருப்பீங்க. இப்போ வழிய உதவி செய்வாங்க. குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய தொடக்கம். உங்களுக்கு கேது என்ன செய்றாரு தெரியுமா? உங்களுக்கு 12ஆம் வீட்ல இருக்காரு. இவரால நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு நேர்த்தி கடன அடைச்சுட்டு வருவீங்க. ராகு உங்க ராசிக்கு 6ஆம் வீட்ல நிற்கிறதுனால, மறைமுக எதிரிகளால கூட நீங்க ஆதாயம் அடைவீங்க. எதிரிகளால கூட உங்களுக்கு பயன் உண்டுங்க. அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு யோசிச்சு பாரு. சொந்த பந்தங்கள்லாம் உங்கள மதிப்பாங்க. தேடி உங்கள நெறைய விஷயங்களுக்கு முன்னிறுத்தி அழைப்பாங்க. பொது விழாக்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் முதல் மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. பால்ய நண்பர்களால உதவி கிடைக்கும். குறிப்பா கேது பகவான் லாப வீட்ல உங்களுக்கு அமர்வதனால செல்வாக்கு கூடும். கௌரவ பதவிகள் தேடி வரும். ஷேர் மூலம் பணம் வரும். பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாகும். படிப்பு விஷயமா முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு ஏற்படும். மகளுடைய திருமணமோ, மகனுடைய திருமணமோ ரொம்ப விமர்சையா நடத்தி முடிப்பீங்க. கடன் பிரச்சனை தீரும். மகனுடைய நட்பு வட்டாரத்த மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அதே மாரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும். பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். கர்ப்பிணி பெண்களா இருந்தீங்கன்னாக்க பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மத்தபடி இந்த வருடம் முழுக்கவே எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகம் தான். அதுவும் பூர்வீக சொத்து சம்பந்தமா நீங்க ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும். தன்னம்பிக்கை மேம்படும். தங்க நகை வாங்குவதற்கான யோகம் இருக்கு. அதாவது பொன் பொருள் சேரும். சொத்து சேரும். வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். புதுசா வீடு கட்டுவீங்க, மனை வாங்குவீங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் துலாம் ராசி கவனமா இருக்கும். தங்க நகைய யாருக்குன்னா இரவலா கொடுக்கறதோ, வாங்குறதோ சுத்தமா இருக்கக்கூடாது. அதே மாரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். இதை தாண்டி குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். முக்கிய விஐபிகளுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க. திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி வீட்ல களை கட்டும். ஒரு சிலர் இப்ப குடியிருக்க வீட்டுக்கு மேலேயே இன்னொரு மாடி கட்டுவதற்காக மாடி மீது மாடி கட்டி வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க. தந்தையுடன் உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் விலகும். அவருடைய நோயும் விலகும். சொல்லப்போனா இந்த வருஷத்துல உங்களை புரிஞ்சுக்காதவங்களாம் புரிஞ்சுப்பாங்க. அவங்களே வழியே பேசுவாங்க. உயர்கல்வி கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். தாய்மாமன் வகையில உங்களுக்கு பெருமை ஏற்படும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் நீங்க போகுது. இந்த காலகட்டத்துல எதிர்பாராத பண வரவு இருக்கு. திடீர் யோகம் இருக்கு. சமூகத்துல பெரிய அந்தஸ்து இருக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சுப பலன்கள் மட்டுமே தொடர்ந்து கிடைக்கும். அடுத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறுவீங்க. கடையை விரிவுபடுத்துவீங்க. உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால லாபம் ஈட்டுவீங்க. திடீர் லாபம் ஏற்படும். பெரிய பெரிய கம்பெனி கூட ஒப்பந்தம் கிடைக்கும். மருந்து, உணவு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். கூட்டு தொழில உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து போகும். அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிகள் இருந்த ஒரு தேக்க நிலை மாறும். மேல் அதிகாரி உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வருட தொடக்கத்திலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்ல உங்களுக்கு அழைப்பு வரும். கணினி துறையில இருக்கிறவங்களும் உற்சாகமா காணப்படுவீங்க. பணி சுமை குறையும். உங்களை ஏமாத்துறவங்கலாம் இப்ப மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்றத்துல உயர்ந்து நிற்க போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காரைக்குடி அருகில் உள்ள குன்றக்குடி மலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அனுதினமும் கந்த சஷ்டி கவசம் படிங்க. இதை தாண்டி செம்பருத்தி செடி நட்டு பராமரிங்க. அதே மாதிரி மனநிலையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க. இதன் காரணமா உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன அந்த தடை தாமதம் வருது இல்லையா, அது எல்லாமே மறைஞ்சு போகும். எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும். சொல்லப்போனா இந்த வருஷம் அப்படின்றது துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டமான வருஷம்னே சொல்லாங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். பொது பலன்களே துலாம் ராசிக்கு தூள் தான். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் இந்த வருஷத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? சமூகத்துல செல்வாக்கு உயரும். முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும்.
உங்களுடைய பகையாளியவே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையானவர்களா நீங்க வலம் வர போறீங்க. பண வரவு இருக்கும். நினைச்சதை நடத்தக்கூடிய ஆற்றல் உண்டாகும். உடல் பலமும், தொழில்ல முன்னேற்றமும் உண்டாகும். வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிரிகள் இல்லாத போவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சனியோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னாக்கா, நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்களா? அது வெற்றியில தான் முடியும். சங்கடங்களை விரட்டி அடிக்கிறாரு. யோகத்தையும், செல்வாக்கையும் அதிகமா குடுக்குறாரு. தொழில்ல, பணிகள்ல முன்னேற்றத்தை குடுக்குறாரு. வழக்குகள்ல வெற்றியை உண்டாக்குறாரு. சங்கடங்களை அகற்றுவதனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. போராட்டமான நிலையில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. அடுத்து ராகு கேதுவோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே. வீண் பிரச்சனைகள் மறையும். குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். புதிய நட்புகளால நன்மைகள் ஏற்படும். இழந்து போன பொருள்களோட திரும்ப கிடைக்கும். நினைச்சது சாதிக்கக்கூடிய நிலை உருவாகுது. புதிய முயற்சிகளை வெற்றி உண்டாகும். பரபரவுல இந்த தடைகள் விலகுது. பல வழிகள்ல பணம் வந்து சேரும். செல்வாக்கு உயரும். அடுத்து இந்த வருடம் முழுக்கவே குருவுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, குரு பகவான் அபரிவிதமான யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுக்குறாரு. வேலை தரவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், நல்ல வரன் தேடி வரும். வீடு கட்டி குடியேறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வரும். அதிகபட்ச யோகம் இந்த வருடம் முழுக்கவே அனுபவிப்பீங்க. உடைய பணிகள்ல இருந்த சங்கடம், தொழில் இருந்த தடை, பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க. அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உடைய வாழ்க்கையை சிறப்பா மாத்துறாரு. எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறாரு. வியாபாரம், தொழில லாபம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். குறிப்பா இந்த ஆபீஸ்ல இருக்கீங்க இல்லையா? அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சட்ட சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பொது பலங்களா பார்த்தோம்னாக்க, இந்த வருடத்துல நினைச்சதை சாதிப்பீங்க. எல்லா விதமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா அமையும். தொழில், உத்தியோகத்துல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உடைய செயல்பாடுகள விவேகம் இருக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்பார்த்த வருமானத்தை அடைய போறீங்க. நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். சொத்து சேர்க்கை உண்டாகும். மனசுல துணிச்சல் அதிகரிக்கும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதாயத்தை அடைவீங்க. போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. புதுசா முதலீடு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கும். அரசு வழியில உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு உடைய எண்ணங்கள் நிறைவேறும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு கோரிக்கைகள் ஏற்கப்படும். பணியிடங்கள உடைய நிலை உயருங்க. திறமைகள் மதிக்கப்படும். ஊதியம் அதிகரிக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தனித்திறமை வெளிப்படும். குடும்பத்துல செல்வாக்கு உயரும். உடைய பணிகள்ல புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் உயரும். குலதெய்வ அருள் கிடைக்கும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். வாழ்க்கை துணை உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் உங்களுக்கு பங்கு அதிகமாகும். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. பிள்ளையுடைய கல்வி, வேலை, திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. மறைமுக எதிரிகளும் விலகி ஓடுவாங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும். தேர்வுல நீ எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நோய்கள்ல இருந்து முழுசா குணமடைவீங்க. பரம்பரை நோய், தொற்று நோய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமாகும். இருந்தாலும் நடைபயிற்சி, யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்துங்க. உணவு விஷயங்களையும் கட்டுப்பாடா இருங்க. அடுத்து குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில இருந்த சங்கடங்கள் மறையுது. பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும். குலதெய்வ வழிபாட்டுல ஈடுபடுவீங்க. துணிச்சலாக செயல்பட்டு குடும்பத்துல கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பா செல்வ செழிப்பும் மேலோங்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு உயர்வு தான். குறிப்பா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும். பிரச்சனைகளை விலக்கி வைக்கக்கூடிய நிலை இருக்கு. உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார நிலை சீராகுது. உழைப்பால உயர்வீங்க. வியாபாரத்தில் இந்த சங்கடங்கள் தீருது. புதுசா தொழில் தொடங்கணும் முயற்சிகள் செய்றீங்கன்னாக்கா அது வெற்றி பெறும். மத்தவங்களால செய்ய முடியாத வேலையை கூட இப்ப சர்வசாதாரணமா நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அடுத்த இந்த வருடம் முழுக்கவே சனியோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்க, உங்களுடைய பணிகள்ல வெற்றி உண்டு. குறிப்பா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறாரு. உங்களுடைய செயல்பாடுகள்ல ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். குடும்பத்துல முன்னேற்றம் தோன்றும். இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம். முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்ப்புகள் விலகும். பொருளாதாரம் உயரும். வியாபாரத்துல போட்டியர்கள் விலகி ஓடுவாங்க. வழக்கல்ல உங்களுக்கு வெற்றியான சூழ்நிலை இருக்கு. உடல்நிலை சீராகுது. சங்கடங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வரும். வியாபாரம், தொழில் லாபம் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகளை அடைவீங்க. குடும்ப பிரச்சனை விலகும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே குருவினால செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நெருக்கடிகள் மறையும். இழுபறிகள் குறையும். வரவுகள் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். குருவுடைய பார்வையினால குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். பணவரவு இருக்கும். சந்தோஷம் இருக்கும். நிலையான வருமானம் இருக்குங்க. அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சங்கடங்களை விலக்கி வைக்கிறாரு. புதிய முயற்சிகளை பலிதமாக்கி கொடுக்குறாரு. கோர்ட்டு கேஸ்ல மாட்டிட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பணிகள் இருந்த பிரச்சனைகள் மறையும். எதிரிகள் விலகி ஓடுவாங்க. ஆரோக்கியம் சீராகும். செல்வாக்கு உயரும். வேலை தேடுறவங்களுக்கு ஒரு தகுதியான வேலை கிடைக்கும்.
பணியாட்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். அடுத்து பொதுப்படையா பார்த்தோம்னா, நீண்ட நாட்களா உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில சங்கடங்கள் மறையும். எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இப்போ உண்டாகும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. முக்கியமா முடிவெடுக்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீங்க. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். சிலருக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் வந்து சேரும். வருமானம் உயரும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்து தொழில் ரீதியா பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் இவரை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரத்தை சிறப்படைய வைக்கிறாரு. லேத்து, ஒர்க் ஷாப், ஸ்பேர் பார்ட்ஸ், உற்பத்தி, சின்னத்திரை, நவீன சாதனம், டிராவல்ஸ், கம்ப்யூட்டர், கமிஷன் ஏஜென்சி, குடிநீர், ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி எந்த தொழில் செய்தாலும் சரிங்க. ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் தொழில் ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இந்த வருஷத்துல எந்த ஒரு வீழ்ச்சியும் கிடையாது. அடுத்து பன்னியர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பால உயர்வை அடைவீங்க. செல்வாக்கு உயரும். புத்திசாலித்தனத்தால நினைச்சதை சாதிப்பீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல்நிலை சீராகுது. எதிர்ப்புகள் விலகுது. சுயதொழில் செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். படிச்சவங்களுக்கு நல்ல தகுதியான வேலை அமையும். பணியாட்களை பொறுத்தவரைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மறையும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை உண்டாகுது. குடும்பத்தை திறமையா நடத்தி செல்வீங்க. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களிலும் சாதகம் இருக்கு. மேற்கல்விக்காக நீங்க முயற்சி செய்தாக வெளிநாடு, வெளியூர் போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கல்வி நிலையை பொறுத்திருக்கும் ஏற்றம் உண்டு. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் வேலை பளு குறையும். சோர்வு, சங்கடங்கள் மறையும். குறிப்பா பரம்பரை நோயாவே இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு அந்த உடல்நிலை சீராகும். தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. யோகா பண்றது, தியானம் பண்றது, நடைப்பயிற்சி செய்யறது, சத்தான உணவு எடுத்துக்கிறதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல இருந்த தடைகள் விலகுது. குடும்பத்துல சங்கடங்கள் மறையுது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்பட்டு நிற்கும். புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உறவுக்காரங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். உடைய சாதுரியமான செயல்பாடுகளை வருமானம் அதிகரிக்கும். புதுசு சொத்து வாங்குவீங்க. நவீன மின்சாதனங்கள்லாம் வாங்கி வீட்டுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவீங்க. அடுத்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி நாட்கள்ல அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வதனால உடைய குறைகள் தீரும். நிலையான செல்வ செழிப்பு இருக்குங்க. அடுத்து விசாகம் நட்சத்திரம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எதிர்ப்புகள் நீங்குது. சங்கடங்கள் விலகுது. நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம், தொழில், பணிகள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது. சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. வருமானம் பல வழிகள்ல வரும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். மனதளவிலும் சரி, உடலளவிலும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகி போகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். சொத்து சேரும். அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அடைவீங்க. சனிவோட சஞ்சாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாத்து வைக்கிறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு. பண வரவுல இந்த தடைகளை அகற்றி வைக்கிறாரு. யோகமான பலன்களை வழங்க முன்ன வராரு. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து ராகு கேதுனுடைய சஞ்சாரம். சனி பகவான உடல் பாதிப்பு ஆச்சுன்னா ராகுவும் கேதுவும் அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க பொறுப்பேத்துக்கிறாங்க. சங்கடங்கள் தீரும். தொட்டதெல்லாம் வெற்றி. முயற்சிகள் லாபம் ஏற்படும். பதவி, பட்டம், செல்வாக்குன்னு எல்லா விதங்களையும் உங்களுக்கு அதிகமா கொடுக்குறாங்க. பணம் பல வழிகள்ல வரும். அந்தஸ்து உயரும். சொத்து சேர்க்கை உண்டாகும். அடுத்த குருடைய சஞ்சாரம். குடும்பத்தை சுப நிகழ்ச்சி நடக்கும். எதிர்பாராத நெருக்கடிகள் மறையும். சங்கடங்கள் விலகும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். திருமண வயதுல இருக்கு. திருமண யோகம் இருக்கு. பண வரவை அதிகரிச்சு கொடுக்குற குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துற அதிர்ஷ்டமான நிலையை உருவாக்கி கொடுக்குறாருங்க. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும். குடும்பம், தொழில் இருந்த சங்கடங்கள் விலகுது. செல்வாக்கு உயரும். உடல்நிலையும் மேம்பாடு அடையிறதுக்கு இவர் பொறுப்பேற்கிறார். எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமா இருக்கும். பொருளாதார நிலை உயர்வை அடைவீங்க. அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயரும். குறிப்பா அந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம்னே சொல்லலாங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பொது பலன் நான் பார்த்தோம்னா எதிர்ப்புகள் இல்லாத உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும். தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை அடைவீங்க. வழக்கல்ல வெற்றி உண்டு. பொன் பொருள் சேரும். பூமி வாங்குவதற்கான யோகம் இருக்கு. முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றி அடைவீங்க. அடுத்து தொழில் ரீதியா தொழில்ல இருந்த போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாமே மறையும். வெற்றி அடைவீங்க. சிலர் வந்து உங்களுடைய தொழில நவீன மாற்றத்தை கொண்டு வருவீங்க. புதுசா தொழில் தொடங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். இந்த காலத்துல உங்களுடைய நம்பிக்கை மட்டுமே உங்களை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். உழைப்பு அதிகரிக்கும். அதன் காரணமா செல்வாக்கும் உயரும். சிலருக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். ஊர் மாற்றம் கிடைக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். கூட வேலை பார்க்கக்கூடிய ஆதரவு இருக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். சுயதொழில் செய்றவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை அடைவீங்க. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகும். புதுசு சொத்து வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கவனம் செலுத்துவீங்க. கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சேமிப்பு அதிகரிக்கும். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுல தேர்ச்சி அடைவீங்க. எதிர்பார்த்த பாடப்பிரிவு, கல்விகள்ல
சேர்ந்து படிப்பீங்க. மேற்படிப்புக்காக வெளிநாடு போவதற்கான யோகம் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நோய்களால சங்கடப்பட்டு வந்த நிலை மாறுது. நீண்ட கால நோய்கள் கூட இப்ப மருத்துவத்துக்கு கட்டுப்படும். பாரம்பரிய நோய்கள் கூட நவீன மருத்துவத்தால தீர்வு உண்டாகும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்து சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம் இந்த மாதிரி முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது. பொன் பொருள் சேரும். பாதியில என்ன வீடு கட்டுற பணிகள் கூட இப்போ வீடு கட்டி குடியேறுவீங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் வியாழந்தோறும் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, துலாம் ராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகுது. கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு துணை வருது. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.